எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடிகே ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாணவர் சேர்க்கை செய்ய முடியாமல் டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறத விட பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டண்டன்ஸ் போகிறதுல தான் இருக்குது. ஏன்னா சரி, இப்போ வந்து நியூ ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதால நிறைய பேர் வந்து பழைய ஃபோனு, ஸோ அவங்களுக்கு வந்து மாணவர் சேர்க்கை வருகை பதிவேடு செய்ய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து மாணவர் சேர்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். வருகை பதிவேடு நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மாணவர் சேர்க்கையில் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வந்து எம்இஸ் நம்பர் போட்டு நம்ம பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து இந்த ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து எம்இஸ் வந்து நம்ம ஸ்கூலில் போயிட்டு கேட்டால் தான் வந்து எம்இஸ் நம்ம தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ வீட்டில் இருந்தபடியே பண்ணுறதுக்கு வந்து ஃபில்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு அது உள்ள அப்புறம் ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மாணவர் சேர்க்கை வந்து அங்கே நேம் லிஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம மாணவர் சேர்க்கையில் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இது நம்ம இப்போ தான் நம்ம வந்து எல்லாமே போட்டோம், சரியாக போடல போடுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம வந்து மாணவர் சேர்க்கையில் அந்த மாணவருடைய பெயரை ஈடுபடும்போது அப்போ வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட் என்ட்ரின்னு வரும். இது எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபோன் ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓல்டு ஃபோனாக இருந்தால் இந்த ஆப் எல்லாமே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வேறு ஒருத்தர் ஃபோனில், அதாவது உங்கள் வீட்டில் யாராச்சும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க ஃபோனில் வந்து ஐடிகே ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க லாகின் ஐடிலாம் போட்டு பாருங்களேன். நீங்கள் ஆட் பண்ண பேர் எல்லாமே வந்திருக்கும். ஏன் என் ஃபோனில் வரல, அவங்க ஃபோனில் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதோடைய ரீசன் வந்து நம்மளுடைய ஃபோன் தான் ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அட்டண்டன்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ வந்து இது ஒன்றும் பர்மனெண்ட் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மாணவர் சேர்க்கை ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஆனால் வந்து நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கும், உங்கள் ஃபோனில் மட்டும் காமிக்காது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஆல்டர்னேட்டிவ் மொபைலில் வந்து நீங்கள் போட்டுட்ருங்க அட்டனன்ஸு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் கழித்து நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபோன்லேயே இருக்கிற வந்து ஐடிகே ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ தான் வந்து இந்த நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆனால் அட்டனன்ஸ் மட்டும் போட மறந்துடாதீங்கப்பா, அட்டனன்ஸ் போடுங்க. வருகை பதிவேடில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நம்ம மேக் பண்ணி போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.